அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் சிக்கன் கட்லெட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கோம். அப்புறம் அந்த ஃபுட் ப்ராசஸரில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, 1 kg சிக்கனுங்க, போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா மின்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புதினா, மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து நம்ம வீட்டிலே செஞ்ச பிரெட் க்ரம்ஸு பவுடர் இருக்குல்ல, அது ஒரு 5 டேபிள் ஸ்பூன். அந்த பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த கட்லெட் ஷேப் பண்ணுறதுக்கு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிடலாம். கூடவே கொறிச்சிட்டிக்கு வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. எங்களுக்கு 1 kgக்கு எவ்வளோ தேவையோ அதுபடி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிவிட்டு, அந்த பக்கத்தில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து அதையும் ஒரு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு பிளெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி கையாலே நம்ம மசிச்சு விட்டுக்கிடலாம். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி ஷேப், நம்மளுக்கு என்ன ஷேப் தேவையோ, ஒரு நல்லா உருண்டையாக அந்த மாதிரி தட்டுற மாதிரி கட்லெட் மாதிரி ஷேப்பில் இருந்தாலும் இருக்கலாம், டோனட் ஷேப்பில் கூட நம்ம மேக் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷேப் மேக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டையும் வந்து தண்ணியில் கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதில் டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த நீங்கள் வந்து மைதா மாவு ப்ரொசீஜர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்களாக்கும், நீங்கள் எக்கில் லைட்டாக கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிங்களாக்கும் அதுவும் ஒன்றும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. எங்கள் வீட்டு இஃப்தார் ஸ்நாக் இதுதாங்க இன்றைக்கி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் இஃப்தார் வந்து ரொம்ப திருப்தியாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.